என்னங்க இது? காயத்ரியை சென்னையில அவங்க வீட்ல விட்டுட்டு வரதா சொன்னீங்க, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அம்மா, என்னென்னமோ நடந்து போச்சுமா. அப்பா என்ன எங்க வீட்ல தான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. ஆனா விடுமா, அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டியல்ல, எல்லாத்தையும் இப்பவே சொல்லணுமா? அப்புறம் சொல்லிக்கலாம். அமராவதி, உனக்கு எல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன். உள்ள பசியோட வந்திருக்கா, போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க, நீ முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வாமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போமா. ம். அக்கா, என்னம்மாமா அந்த பொண்ணை ஊர்ல கொண்டு போய் விட்டு வந்தாச்சா? டேய், நான் போனேன் வந்தேன், இப்ப நீ எதுக்கு வந்த அத சொல்லு முதல்ல. என்னம்மாமா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நீங்க ஊர்ல இல்லாதப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ணை தேடி தடி தடியா 3 ரவுடிங்க வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவ பெரிய கஞ்சா கடத்துற கும்பல சேர்ந்தவ போல் இருக்கு. தலையெழுத்தாக்கா உங்களுக்கு யாரு என்னன்னு விவரம் தெரியாம அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க போக பெரிய பிரச்சனையில சிக்கிருப்பீங்க. நல்ல வேலை நான் இருந்ததுனால அவங்கள அடிச்சு பின்னிட்டேன். இல்லைன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? மாமா, நான் ஒன்னும் போய் சொல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். அந்த காயத்ரிய யாரோ ஒரு பால் பவுடர் கம்பெனி எம்டி தீர்த்து கட்ட முடிவு பண்ணிருக்காராம். அதனாலதான் லோக்கல் இன்ஸ்பெக்டர் சப்போர்ட்டோட அடியாளங்களை அனுப்பிச்சு தேட சொல்லிருக்காரு. அந்த பொண்ணு மட்டும் இங்க இருந்துச்சு, நீங்க நிம்மதியாவே இங்க வாழ முடியாது சொல்லிட்டேன். டேய், அவதான் போயிட்டால, அப்புறம் என்னடா? அமராவதி, உனக்கு விஷயம் புரியலையா? போன மாசம் இவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ கஷ்டம்னு 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு போனானு, எங்க அதை திருப்பி கேட்டுருமோன்னு பயந்து அதை பத்தி பேசாம வேற ஏதாவது பேசிட்டு இருக்கிறான். மாமா, என்ன மாமா இது? அதான் திருச்சி போயிருக்கான், 10 நாள்ல திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லிட்டேன்ல, நம்பிக்கை இல்லையா? ஏன்டா, உனையவே நம்ப முடியாது, அவனை பேர நம்ப முடியே. இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்குது, இப்ப எனக்கு பணம் வேணும். நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு போக்குவரத்து செலவுக்கு வேணும், நான் பணம் தர்றேன். நீ நேரா திருச்சிக்கு போய் அவனுக்கு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்து. ஆமாண்டா, 1000 2000 பரவாயில்ல, 1 லட்சத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் இரு. இந்தடா. இந்த பாருடா, இன்னைக்கே திருச்சி கிளம்பி போ, அவனை போய் பாரு. 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து பணத்தை வாங்கிட்டு வா. மாமா, உண்மையிலேயே நீங்களே பணத்தை கொடுத்து அனுப்புறீங்கன்னு நினைக்கிறப்போ அப்படியே புல்லரிக்குது மாமா. சொல்லிட்டீங்கல்ல, இந்த வீரா திருச்சி போறான், அந்த பணாலைய பாக்குறான், பணத்தை வாங்குறான், இங்க வந்து நிக்கிறான். சொல்லாத, செய், கிளம்பு. ஏன் மாமா, அது கொஞ்சம் அன்பா தான் சொல்றது. 1000 இருந்தாலும் உங்களுக்கு நான் தான் வாரிசு, அதை மறந்துடாதீங்க. கிளம்புடா. டேய், போ சொல்லி அவனை. போடா. கிளம்புறேன். அப்பாடா, அவ இங்க வந்திருந்தப்போ நீ எங்க உள்ள வந்துருவியோன்னு நான் தவியா தவிச்சு போயிட்டம்மா. நான் இங்க இருக்கிறதால உங்க 2 பேருக்கும் ஆபத்துன்னு உங்க தம்பி சொன்னாரு பாருங்க. அத கேட்டுட்டு நான் தாம்மா தவிச்சு போயிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்னை சுத்தி உள்ள எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க, எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாத நீங்க 2 பேரும் என் மேல காட்டுற பாசத்தை எடுத்துக்கோங்க. நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்கு? கஷ்டத்தை தான் நீ கொடுத்திருக்கேன். ஏமா அப்படி சொல்ற? நான் தான் சொன்னனே,
உன்னை பார்த்தா என் பொண்ணு ஞாபகம் தான் வருதுன்னு. கடவுள் பெரிய மனசு பண்ணி உன்னை எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காருமா. இப்ப வரைக்கும் உன்னை எங்க பொண்ணு காயத்ரியாத்தாமா நாங்க நினைக்கிறோம். நீங்க அப்படி நினைக்கலாம்ப்பா. ஆனா நான் இங்க இருந்தேன்னா உங்க 2 பேருக்கும் தான் ஆபத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அந்த எம்டியோட ஆளுங்களுக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாத, தைரியமா இரு. அந்த ரவுடி பசங்களுக்கு இந்த வீரா போய் தகவல் சொன்னா தான் தெரியும். ஆமாமா, இவர் சொல்றதுதான் கரெக்ட். அந்த ரவுடிங்க வீரா கிட்ட பேசிட்டு தான் போயிருக்காங்களாம். ஒருவேளை நீ வீட்டுக்கு வந்தா சொல்லுன்னு அவங்க சொல்லி இருப்பாங்க. இப்பதான் வீராவை திருச்சிக்கு அனுப்பிட்டாருல்ல. எவ்வளவு நாளைக்குமா அவர் என்ன திருச்சிலேவா இருந்துட போறாரு? அதுவும் இல்லாம வீடு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க திரும்ப வராம இருப்பாங்கன்னு என்னம்மா நிச்சயம்? வேணாமா, நான் போயிடுறேன். போயிடுறியா? எங்கம்மா? தெரியலப்பா, எங்கேயாச்சும் போயிடுறேன். என்னால நீங்க கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. காயத்ரி, இப்படி சொல்லாதம்மா. உன்னை நாங்க கஷ்டம்னு நினைச்சாதான் நீ இப்படி கவலைப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நாங்க உன்னை அப்படி பிரிச்சு பார்க்கவே இல்லையம்மா. அது உங்க பெருந்தன்மைப்பா. ஆனா அந்த பெருந்தன்மைக்கு நான் நன்றியோட இருக்க வேணாமா? என்ன காப்பாத்துனதுக்கு உங்க உயிரை இழக்கிறத நான் விரும்பலப்பா. நான் போயிடுறேன். என்ன தடுக்காதீங்க. எங்க போக போற காயத்ரி? என்ன நீ எதிர்பார்க்கல? ஹோட்டல்ல இருந்து வேணா என்கிட்ட நீ தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா ஆட்டோ டிரைவர் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்திருக்காரு. நல்ல வேளை நான் நீங்க போன ஆட்டோவை ஃபாலோ பண்ணி அந்த டிரைவர் கிட்ட விசாரிச்சு இந்த ஊரை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். ஏன் காயத்ரி, ஏன் இப்படி பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக இப்படி ஊரை விட்டு வீட்டை விட்டு உறவை விட்டு ஓடி வந்து இப்படி ஒரு கிராமத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க? யாருக்கு பயப்படுற நீ? சுப்புக்கா இல்ல சூர்யாவுக்கா இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கா? சொல்லு காயத்ரி, ஏன் இப்படி செஞ்ச? உங்க அப்பாவும் அம்மாவும் பாதி உசுர கையில பிடிச்சுக்கிட்டு தினம் தினம் உன்னை காணும்னு செத்துக்கிட்டு இருக்காங்கடி. உன் தங்கச்சி உன்னைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அவ உனக்கு செஞ்ச பாவம் இன்னும் உன்னை விடாம துரத்திக்கிட்டு இருக்குன்னு செல்ஃப் சிம்பத்தியில செத்து சுண்ணாம்பாய்கிட்டு இருக்கா. உன் மாமன் உன்னை தேடி போய் கைய காலை உடைச்சுக்கிட்டு கட்டை போட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் கதற வச்சுட்டு ஏன் இப்படி பண்ற? அம்மா, நீ என் பேரு ரேணுகா சார். ஹோட்டல்ல நான் உங்களை பார்த்தேன். இவ வம்படியா உங்களை இழுத்துக்கிட்டு ஆட்டோல ஏறி கிளம்பிட்டா. நான் விடாம துரத்திட்டு வந்தேன். என்னை ஏமாத்தி பாதி வழியில இறங்கிட்டு ஆட்டோவை அனுப்பிட்டா. எல்லாம் தெரியும் சார். ஏமா, காயத்ரிக்கு நீங்க சொந்தமா? அதுக்கும் மேலம்மா, நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் என்ன பார்த்ததும் என்ன பார்க்காத மாதிரி தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. என்ன மன்னிச்சிரு ரேணுகா, எனக்கு வேற வழி தெரியலடி. யாரையும் பார்க்கவோ பேசவோ என்னால முடியலடி. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. எனக்கே தெரியாம
என் சுயநினைவு இல்லாம, என் விருப்பம் இல்லாம ஏய், அழாத. இத பார், உனக்கு நான் இருக்கேன். என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. எதையும் மறைக்காத காயத்ரி. ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொல்லு காயத்ரி. சொல்ற ரேணுகா, சொல்லித்தான் தீரணும். எப்ப நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டியோ, இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. அட்லீஸ்ட் உன்கிட்ட மட்டுமாவது நான் சொல்லிடுறேன். மை காட், ஏண்டி லூசாடி நீ? மனசு பூரா சூர்யா மேல இவ்ளோ விருப்பத்தை வச்சுக்கிட்டு ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க? நான் என்னடி பண்ணுவேன்? அவரு சுப்புவோட புருஷன் ஆயிட்டாரு. மண்ணாங்கட்டி, எனக்கு வர ஆத்திரத்துல சீ, என்ன ஜென்மடி நீ? விட்டு கொடுக்கலாம் காயத்ரி, அதுக்குன்னு ஒரு அளவு இல்ல. மெரினா பீச்ல உனக்கு செல்ல வைக்கிறேன்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி இல்ல ரேணுகா. வாய மூடு காயத்ரி. எப்போ சூர்யாவுக்கும் உனக்கும் தாம்பத்தியம் ஒண்ணு ஆரம்பிச்சதோ, இதுக்கு மேல நீ சுப்புவ பத்தி நினைக்கிறதே தப்பு. நாங்களும் அந்தம்மா சொன்னோம். அதை சொல்லித்தான் நான் சூர்யாவோட சேர்த்து வைக்கிறதா சென்னை கூட்டிட்டு வந்தேன். அங்க ஹாஸ்பிட்டல்ல சூர்யா இருந்த நிலைமை, அந்த சுப்பு இவளை பேசின பேச்சு, அந்த குடும்பம் அந்த பையனுக்காக தவிச்ச தவிப்பு, இதையெல்லாம் பார்த்துட்டு வேணாப்பா வாங்க நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிருச்சு. எங்க அப்பா அம்மாவை கூட நான் பார்க்க விரும்பல ரேணுகா. ஏன் தெரியுமா? பெத்த பொண்ணு கழுத்துல தாலியோட புருஷனை தொலைச்சிட்டு, வாழ்க்கைய தொலைச்சிட்டு, எதிர்காலம்னு ஒண்ணு இல்லாம இப்படி திரும்பி வந்திருக்கான்னு தெரிஞ்சா அவங்க செத்துருவாங்க ரேணுகா. எனக்காக வாழறவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, என் மேல அன்பு செலுத்துறவங்களுக்கு நான் செய்யற பதில் மரியாதை அதுதானா? தாங்க முடியல ரேணுகா. நான் திரும்பி வரலன்னு அவங்க தவிச்சிட்டு இருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் உயிரோடவாத இருக்காங்க. இப்ப நான் அங்க போய் நின்னா என் நிலைமைய பார்த்து அவங்க செத்துருவாங்க. எங்க அப்பா அம்மாவை சாகடிக்கிறதுக்காகவா நான் சென்னைக்கு வரணும்? புரிஞ்சுக்க ரேணுகா, எனக்கு யார் மேலயும் கோபம் இல்ல, வெறுப்பு இல்ல, விரோதம் இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நான் ஒருத்தி வந்தா எல்லாரோட சந்தோஷமும் போயிடும்டி. நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்னால தாங்க முடியல காயத்ரி. எப்பவுமே எங்க அப்பாவுக்கு என் விஷயத்துல ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. எனக்கு நல்லது செய்ய தவறிட்டோங்கிற நினைப்பு
அவருக்கு ஒரு உறுத்தலாவே இருக்கும். அது உனக்கே தெரியும். இந்த மாதிரி நேரத்துல நான் சூர்யாவோட சேர்ந்துட்டேன்ப்பா. ஆனா அவரோட வாழ முடியாது. அவரு சுப்புவுக்கு தான் சொந்தம்னு நான் 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 எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? என் தாலிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? காயத்ரி, இந்த தாலியை கழட்டி போட்டுட்டேன்னு அன்னைக்கு எல்லார்கிட்டயும் நான் போய் சொன்னேன். ஆனா என் உசுரோட ஒன்னா கலந்து போச்சேடி. இத நான் எப்படி கழட்டுவேன்? என்னால முடியாது ரேணுகா. இத பாரு, எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணு. என்ன இங்க பார்த்த, நான் இங்க இருக்கேன்னு என் வீட்ல நீ சொல்லக்கூடாது. காயத்ரி, நான் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வருவேங்கிற நம்பிக்கையில எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்டி. அது நடக்குதோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு கெடுதலா எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ஒன்னும் சொல்ல வேணாம். எனக்காக இத செய்யறேனுக்கா. நீ எங்க வீட்டுக்கு போ. எங்க அப்பா அம்மா கிட்ட நம்பிக்கையா பேசு. நான் திரும்பி வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இரு. அந்த வார்த்தை அவங்கள வாழ வைக்கும். நீ சொல்ற வார்த்தை தாண்டி இனிமே அவங்களுக்கு எல்லாமே. ஏன் இடத்துல இருந்து எங்க அப்பா அம்மாவை நீ பாத்துக்கோ ரேணுகா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. செய்வியா ரேணுகா? எங்க அப்பா அம்மாவை நீ பாத்துக்குவியாடி? அப்ப சத்தியம் பண்ணு. என்ன பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இது போதும் ரேணுகா. நான் கிளம்புறேன் காயத்ரி. உன் சூழ்நிலை எனக்கு புரியுது, உன் கஷ்டம் எனக்கு தெரியுது. ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியல. உன் வார்த்தையை மதிக்கிறேன்டி. நான் வரேன். என்னாச்சு மேடம், பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? பார்த்துட்டேன். போற வழியில எல்லாம் சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா செய்யணும்? காயத்ரி இங்க இருக்காங்கிறதையும் நான் அவளை பார்த்துட்டு வந்தேங்கிறதையும் தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இதை என்கிட்ட அவ ரிக்வெஸ்டா கேட்டுக்கிட்டா. நீங்க சொல்லி நான் எதையாவது மறுத்திருக்கலாமா? முதல்ல போய் வண்டியில இருங்க, போங்க.